அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் மண்டையோடுகளின்றி மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள். செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட்ட ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள். செம்மணி போராட்ட களத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திய போலீசார். போலீசாரின் மேசையில் இருந்த மதுபோத்தல் காணொலியால் எழுந்த சர்ச்சை. கோர விபத்தில் இருவர் பலி, ஆபத்தான நிலையில் 3 மாணவர்கள். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி, புதிய காப்புறுதி திட்டம் அறிமுகம். அதிகாலையில் வீடொன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம். போலீஸ் நிலையத்தினுள் மோதல், 5 எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. சந்தேகத்திற்கிடமான 270 லட்சம் ரூபாவுடன் 2 சந்தேக நபர்கள் கொழும்பில் கைது. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் புதிதாக 13 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவற்றில் சில மனித எண்பு தொகுதிகள் மண்டையோடு தொகுதியின்றி காணப்பட்டுள்ளன. இதேவேளை நேற்றைய அகழ்வின் போது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட சிறுவர்களின் 3 எண்பு தொகுதிகள் உட்பட மொத்தமாக 4 எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இதுவரை மொத்தமாக 467 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 444 எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நேற்றைய அகழ்வின் போது சில மனித எண்பு தொகுதிகள் மண்டையோட்டு தொகுதியின்றி காணப்பட்ட அதேவேளை மேலும் சில இடங்களில் மண்டையோட்டு தொகுதிகள் குவியல்களாகவும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அகழ்ந்தெடுக்கப்படும் மனித எண்புகள் மற்றும் மண்டையோட்டு தொகுதிகள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவையா என்பது குறித்த மேலதிக தகவல்கள் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையாவின் ஆய்வுகளுக்கு பின்பே உறுதியாக தெரிய வரும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றிய விசேட தூதுக்குழுவினர் யாழ்ப்பாணம் செம்மணி சித்தபாத்தி இந்து மயானத்தில் அமைந்துள்ள மனித புதைகுழிகளை பார்வையிடுவதற்காக வந்துள்ளனர். இந்த நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மயானத்திற்கு வெளியே ஏனாயின் வீதியில் போராட்டம் ஒன்று அப்பகுதி மக்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது போராட்டக்காரர்கள் கருத்து தெரிவிக்கையில், எமக்கு உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை, காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் என்பது வெறும் கண்துடைப்பாகவே காணப்படுகின்றது. எனவே எமது பிரச்சினைக்கு சர்வதேச விசாரணையே வேண்டும். தினம் தினம் சித்துபாத்தி மனித புதைகுழியில் இருந்து வெவ்வேறு விதத்திலான கொடூரங்களை எடுத்துக்காட்டும் மனித எண்பு தொகுதிகள் வெளிப்படுகின்றன. கடந்த கால சிங்கள படைகளாலும் அரசாங்கத்தினாலும் இந்த கொடூரம் அரங்கேற்றப்பட்டுள்ளது. எனவே இதற்கு சர்வதேச தீர்வு வேண்டும் என்றார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் இன்றைய தினம் செம்மணி சித்துபாத்தி இந்து மயானத்திற்கு வருகை தந்தனர். இதன்போது சித்துபாத்தி மனித புதைகுழிக்கு நீதி வேண்டிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த படங்கள் தாங்கிய பதாதைகளை ஊடகவியலாளர்கள் காணொலி மற்றும் புகைப்படம் பதிவு செய்யும் போது அதனை மறைக்கும் வகையில் போலீசார் குறுக்கே நின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காணாமல் ஆக்கப்பட்ட சிறார்களது படங்களை தாங்கிய பதாதைகளையும் ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது அவற்றை மறைக்க வேண்டாம் என்று போலீசாருக்கு கூறிய நிலையிலும் அவர்கள் அங்கிருந்து நகராமல் நின்றதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. பின்பு போலீசார் அங்கிருந்து நகர்ந்து சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மல்லாவி போலீஸ் நிலையத்தில் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மல்லாவி போலீஸ் நிலையத்தில் போலீஸ் அதிகாரிகள் அமர்ந்திருந்த மேசையில் மதுபோத்தல் இருந்ததாக கூறப்படும் காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருவது சந்தேகத்தை தூண்டியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், துணுக்காய் பகுதியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் மல்லாவி போலீஸ் நிலைய காவலில் வைக்கப்பட்டிருந்தார். அந்த வேளையில் இரவு நேரத்தில் போலீஸ் அதிகாரிகள் அமர்ந்திருந்த மேசையில் மதுபோத்தல் இருந்ததாக கூறி அந்த சந்தேக நபர் தனது கைபேசியில் காணொலி பதிவு செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்பு அவர் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த காணொலியை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மல்லாவி போலீசார் குறித்த இளைஞரின் வீட்டிற்கு சென்று அவரை எச்சரித்ததுடன் போலீஸ் நிலையத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் போலீஸ் நிலையத்திற்கு வராவிட்டால் போலி வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைப்போம் என மிரட்டியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக குறித்த இளைஞர் தற்போது போலீஸ் நிலையத்திற்கு செல்லாமல் தலைமறைவாக உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி மீது உரிய விசாரணை நடத்தி தேவையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போலீஸ் மா அதிபரிடமும் சிவில் பாதுகாப்பு அமைச்சிடமும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
நல்ல தண்ணியிலிருந்து மஸ்கெலியா நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியொன்று மோகினி நீர்வீழ்ச்சிக்கு அருகே பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் பலத்த காயமடைந்த 3 பாடசாலை மாணவர்கள் நாவலப்பிட்டி டிகோயா ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றி அனுப்பப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த 3 மாணவர்களும் மஸ்கெலியா பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்பு மேலதிக சிகிச்சைக்காக டிகோயா ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விபத்து நடந்தபோது முச்சக்கர வண்டியில் 5 பேர் பயணித்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதியும் அதில் பயணித்த முதியவர் ஒருவருமே உயிரிழந்துள்ளனர். அதிவேகமாக சென்ற முச்சக்கர வண்டி சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் வீழ்ந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக நல்லதண்ணி போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார். பயிர் இழப்புகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக உருளைக்கிழங்கு மற்றும் காய்கறி பயிர் செய்கையை உள்ளடக்கிய ஒரு புதிய காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. விவசாயம் மற்றும் கமநல காப்புறுதி சபை இந்த புதிய காப்புறுதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆரம்ப காப்பீட்டு தொகையில் 7% கட்டணத்தை செலுத்துவதன் மூலம் விவசாயிகள் இந்த காப்பீட்டு பாதுகாப்பை பெறலாம் என்று சபை தெரிவித்துள்ளது. இந்த திட்டமானது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, கிரியல, பீட்ரூட், முட்டைக்கோஸ், கேரட், லீக்ஸ், கத்தரிக்காய், வெண்டைக்காய், பயறு, பீன்ஸ், மிளகாய், கேப்சிகம், தக்காளி, பாகற்காய், பூசணி உள்ளிட்ட விவசாய திணைக்களத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட பயிர்களை உள்ளடக்கும் என சபை தெரிவித்துள்ளது. இயற்கை பேரழிவுகள், கட்டுப்படுத்த முடியாத தாவர நோய்கள், பூச்சிகளால் ஏற்படும் சேதங்கள் மற்றும் காட்டுஜானிகளின் தாக்குதல்களால் ஏற்படும் இழப்புகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் இழப்பீடு வழங்கப்படும். மாத்தறையில் வீடொன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொன்று கந்தர காவல் பிரிவிற்கு உட்பட்ட ஏதண்ட வீதியில் உள்ள வீடொன்றின் மீதே இவ்வாறு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி பிரயோகத்தை இன்று அதிகாலையில் இனம் தெரியாத நபர்கள் மேற்கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காரில் வந்த ஆயுதமேந்திய குழு ஒன்றே இந்த தாக்குதலை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளது. இந்த தாக்குதலுக்கு அவர்கள் கைத்துப்பாக்கி ரக ஆயுதத்தை பயன்படுத்தியுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலில் அதிர்ஷ்டவசமாக எவருக்கும் காயங்களோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தினுள் வைத்து மீண்டும் மோதலில் ஈடுபட்டு அமைதிக்கு பங்கம் விளைவித்த குடும்ப தகராறுகளுடன் தொடர்புடைய 5 சந்தேக நபர்களுக்கு தலா 300 ரூபாய் அபராதமும் 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 1 மாத கடூழிய சிறை தண்டனையும் விதித்து கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை கல்முனை புறநகர் பகுதியை சேர்ந்த இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட குடும்ப தகராறு தொடர்பில் விசாரணைக்காக அவர்கள் கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். அங்கு வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்பு இரு தரப்பினரும் சமாதானமாக செல்ல இணக்கம் தெரிவித்தனர். இதனை அடுத்து போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பு அதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் KLM முஸ்தபா தலைமையக பொறுப்பு அதிகாரியின் அறைக்கு அழைத்து சென்றுள்ளார். அவ்வாறு அழைத்து செல்லப்பட்ட போது போலீஸ் நிலைய வளாகத்திற்குள்ளேயே பொதுமக்களும் ஏனையோரும் வேடிக்கை பார்க்கும் வகையில் இருதரப்பினரும் மீண்டும் தகராறில் ஈடுபட்டு மோதிக்கொண்டுள்ளனர். இதனை அவதானித்த கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லசந்த கழுவாராட்சி பொது இடத்தில் அமைதிக்கு பங்கம் விளைவித்த குற்றத்திற்காக இருதரப்பையும் சேர்ந்த 5 பேரையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய போலீஸ் நிலையத்தினுள் 2 சிறைக்கூடுகளில் அடைத்துள்ளமையை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கம்பெனி தெரு காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பாக் வீதிக்கு அண்மையில் ரூபாய் 270 லட்சம் பணத்துடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு மத்திய பிராந்திய குற்றவியல் விசாரணை பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின்படி குறித்த சந்தேக நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். குறித்த 2 சந்தேக நபர்கள் அவர்கள் பயணித்த வாகனத்துடன் கைது செய்யப்பட்ட கம்பெனி தெரு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணத்திற்கு அவர்கள் சரியான காரணத்தை கூற தவறியுள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனால் இந்த பணம் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல், போதைப் பொருள் கடத்தல், ஆயுத வர்த்தகம் அல்லது வேறு ஏதும் சட்டவிரோத நடவடிக்கைகளின் மூலம் பெறப்பட்டதா என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கைது செய்யப்பட்ட நபர்கள் 59 மற்றும் 54 வயதுடையவர்கள் என்றும் சங்கமித்த மாவத்தை மற்றும் கிராண்ட் பாஸ் பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி கைது செய்யப்பட்ட நபர்கள் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.